அதாவது தப்பை வந்து நம்ம அடிக்கடி பண்ணால் தான் தப்பு. எப்போ ஒரு வாட்டி தப்பு பண்ணணும். அப்படி பண்ணாமல் இருந்தால் அதுவே தப்பு. அதனால் வந்து தப்பு பண்ணுறதுக்கு நம்ம அடிமையாயிட்டோம். அடிக்கடி பண்ணும்போது தப்பு பண்ணுறதே நம்ம அடிமையாயிட்டோம். நமக்கு அது வழக்கமாயிடுச்சு. ஏன் அதை தப்புன்னு சொல்கிறோன்னா, எப்போவாவது ஒரு வாட்டி பண்ணும்போது தான் அது தப்பாயிடுது. அதனால் வந்து தப்பை வந்து எப்போவாவது ஒரு வாட்டி தான் பண்ணணும். அடிக்கடி பண்ணக்கூடாது. தவறுகளுக்கு அடிமையாயிடக்கூடாது. எதுக்காக எப்போவாவது ஒரு வாட்டி தப்பு பண்ணணும் அப்படின்னா, நம்மளை நம்ம புதுப்பித்துக் கொள்வதற்காக. சரியான விஷயத்த நம்ம கடைப்பிடிக்கிறதுல நமக்கு போர் அடிக்கும். ஏன் சரியான விஷயத்த நம்ம கடைப்பிடிக்கும்போது ஏன் நம்ம வந்து அதை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதே நமக்கு மறந்துடும் ஒரு கட்டத்தில். அதனால் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஞாயிற்றுக்கிழமை நம்ம வேலைக்கு போகலை, வீட்டில் படுத்து கிடக்குறோம், ஃப்ரீயாக இருக்கிறோம், சும்மா சுற்றிட்டு இருக்கோம். அப்போ வந்து அப்படியே இருந்தால் நமக்கு ஒரு பயம் வரும். இப்படியே இருந்தால் என்ன, வேலைக்கு போனால் தான் பணம் வரும். ஆனால் அப்போ அந்த பயம் வருதுல்ல, அந்த பயத்தை எது உருவாக்குது? நீ ஞாயிற்றுக்கிழமை சும்மா சுதந்திரமாக சுற்றுறல, சனி ஞாயிறு சுதந்திரமாக சுற்றுற. அப்படி இருக்கும்போது அது சுதந்திரமாக சுற்றுறது ஜாலி தான். ஆனால் வந்து உனக்கு வந்து அப்போ பிழைக்கணும் அப்படிங்கும்போது அந்த பயங்கிறது அந்த நாள்களில் வருது. அதனால தான் நம்ம திங்கக்கிழமை ஆர்வமாக வேலைக்கு போகிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என்னடா இது போர் அடிக்குது அப்படின்னு போர் அடிக்குதுல்ல, அப்போ வந்து அப்போ வந்து கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கும்போது இப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே போனால் என்ன ஆகுறது, அடுத்து பொழப்புக்கு என்ன பண்ணுறது, பணத்துக்கு என்ன பண்ணுறது, அப்போ திரும்ப ஒரு பயம் வரும், திரும்ப வேலைக்கு போகும். அப்போது வேலை செய்வதற்கு நம்ம சரியான விஷயத்தை கடைபிடிக்கிறதுக்கு தவறுகள் ஒரு காரணத்தை தருகிறது. சரியான விஷயத்தை கடைபிடிப்பதற்கு தவறுகள் என்பது காரணத்தை நமக்கு கொடுக்கிறது. இப்போ வந்து கண்ட உணவுகளையும் சாப்பிட்றது தப்பு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ வந்து உடல் பருமன், சும்மா சோறு, பூரி, பொங்கல், தோசை, பரோட்டான்னு சாப்பிட்றீங்க, அது வந்து தப்பு. அப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு உடம்புல நிறைய பிரச்சனை வருது. செரிமான குறைபாடு வருது, உடல் பருமன் அதிகமாகிட்டே போகுது, சோம்பேறித்தனம் அதிகமாகுது, பொறுப்பே இல்லை, மெத்தனமே இல்லை, தூக்கமாக இருக்குது, பொழுதுபோக்கணும், அடிமையாக இருக்கும், வேலைக்கே போக மாட்டேங்குது, அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அப்போ இதிலேருந்து நம்ம வந்து இந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது. சரியான ஒரு வாழ்க்கை வாழணும், ஒரு உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே போகணும். இப்போ உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற அந்த உணர்வை தருவது எது? நீங்கள் கண்ட உணவில் சாப்பிட்டீங்களா, அதுதான். கண்ட உணவில் சாப்பிடும்போது உங்களுக்கு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணுங்கிற ஒரு பயம் ஏற்படுது. ஏன்னா கண்ட உணவில் சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது, உங்கள் உடம்புல ஒரு பாதிப்பு ஏற்படுது, நோய் வருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்படுகிறது, சோம்பேறித்தனம் ஏற்படுகிறது, மெத்தனம் ஏற்படுகிறது, உடல் பருமன் ஆகிறது, உடல் ஆரோக்கியம் குறைந்து போகிறது, உடல் அழகு குறைஞ்சு போகுது. கண்ட உணவுகளை சாப்பிடும்போது உங்கள் உடல் பருமன் முகமெல்லாம் வீங்க ஆரம்பிச்சிடும், ஊத ஆரம்பிச்சிடும். அழகு குறையும் போது மரியாதையும் குறையும். உடல் அழகு தான் உங்களுக்கு மரியாதை. நீங்கள் அழகாக இருக்கிற வரைக்கும் தான் உங்களை மதிப்பாங்க. அப்போது அந்தந்த வயசுக்குன்னு ஒரு அழகு இருக்குது. ஒரு முதுமையாக இருந்தாலும் அந்த வயசுக்குன்னு ஒரு அழகு இருக்குது. அப்போ அந்த அழகு குறையும் போது நீங்கள் கண்ட உணவில் சாப்பிடும்போது அழகு குறையுது, மரியாதையும் குறையுது. அப்போ அது உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துது. உடனே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், உடனே அந்த கண்ட உணவில் சாப்பிட்ற அந்த வழக்கத்தை நிறுத்திட்டு, அது ஒரு தப்பு தான். ஆனால் அந்த தப்பு தான் சரியான விஷயத்தை நீங்கள் பின்பற்றுவதற்கு ஒரு பயத்தை தள்ளுது, சரியான விஷயத்துக்கு தள்ளுது உங்களை. அப்புறம் சரியான விஷயத்த பண்ணுறீங்க, உணவில் கட்டுப்பாட்டோடு இருக்கீங்க, ஒழுங்காக இருக்கீங்க, உடற்பயிற்சி பண்ணுறீங்க, இப்போ உங்கள் உடம்பு அழகாக இருக்குதா? அப்புறம் அதுவே என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பயம் இல்லாமல் போயிடுது. நாம் எதுக்கு இந்த ஒரு நல்ல விஷயத்தை கடைபிடிப்பதற்கு உங்களுக்கு ஒரு பயத்தை தரக்கூடியது நீங்கள் பண்ண அந்த தப்பு தான். அந்த தப்புலேருந்து நீங்கள் ரொம்ப வெகு தொலைவு போயிட்டீங்க. சரியான விஷயத்தை கடைபிடித்து, உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்து, நீங்கள் ரொம்ப நாள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும் போது நாம் எதுக்கு இந்த சரியான விஷயத்தை கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு இல்லாமல் போகுது. நாம் எதுக்காக சரியாக இருக்கிறோம், ஏன் சரியாக நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம், எதுக்காக நம்ம உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறோம், எதுக்காக உடற்பயிற்சி செய்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. உடற்பயிற்சி செய்கிறனால தான், உணவு கட்டுப்பாட்டு கடைபிடிக்கிறனால தான் அழகாக இருக்கும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயத்தை கடைபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பயம் தேவை. அந்த பயம் தப்பு பண்ணும்போது தான் வரும். ஒரு நல்ல விஷயத்தை கடைபிடிக்கிறதுக்கு ஒரு பயம் தேவைப்படுகிறது. அந்த பயம் உங்களுக்கு தப்பு பண்ணும்போது தான் வரும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நல்ல விஷயத்தை கடைபிடிக்கும் போது ஒரு 10 நாளைக்கு நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிங்க, உடற்பயிற்சி செய்யுங்க. ஒரு 11ஆவது நாள் 12ஆவது நாள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் கண்ட உணவுகளையும் சாப்பிட்டுட்டு அப்போ உங்களுக்கு ஒரு பயம் வரும். சாப்பிடும்போது அதை சாப்பிட உங்களுக்கு ஒரு பயமும் வரும். ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம சேர்த்து வச்ச உடல் அழகு எல்லாமே வீணாக போயிடும், திரும்பவும் உடல் பருமன் ஆகிடும், திரும்பவும் மரியாதை போயிடும், அழகு போயிடும், ஆரோக்கியம் போயிடும், திரும்பவும் உடம்புல அந்த பயம் இருக்குது பாருங்கள். அந்த பயம்தான் உடனே நீங்கள் சரியான விஷயத்தை கடைபிடிப்பதற்கு உதவி செய்யும். அதனால் வந்து நம்ம தப்புங்கிறது நம்ம பண்ண தான் செய்யணும், எந்த விஷயமா இருந்தாலும் சரி. இப்போது டெய்லி வேலைக்கு போகிறது நல்ல விஷயந்தான், சரியான விஷயந்தான். டெய்லி வேலைக்கு போகும்போது
என்னடா போர் அடிக்கும். நம்ம எதுக்காக வேலைக்கு போகிறோம்? ஒரு பயத்தில் தான் வேலைக்கு போகிறோம். டெய்லி நம்ம எதுக்கு வேலைக்கு போகிறோம்? இது எதுக்காக வேலைக்கு போகிறோம்? பயத்தில். எதுவும் வறுமையில் மாட்டிக்கக்கூடாது, பணம் இல்லாமல் போயிடக்கூடாது, வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது, அப்புறம் வந்து வறுமையில் மாட்டிக்கக்கூடாது. வறுமையில் மாட்டினா நம்மளை மதிக்க மாட்டாங்க, நம்மளுக்கு மரியாதை கிடைக்காம போயிடும். இந்த பயம் தான் நம்ம வேலைக்கு போகிறதுக்கு காரணம். அப்புறம் நம்ம வேலைக்கு போகிறோம், மரியாதை கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. ஒரு கட்டத்தில் நாம் எதுக்காக இந்த வேலையை செய்கிறோம்? அந்த பயங்கிறது நமக்கு இல்லாமல் போயிடுது. அப்போ நம்ம எதுக்காக இந்த வேலை செய்கிறோம் அப்படிங்கிறதே நமக்கே தெரியாமல் போயிடுது. ஏன் இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமல் போயிடுது. இந்த மரியாதைக்காக தான் அந்த வேலையை செய்கிறோம். வேலை செய்யலைன்னா நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க, பணம் கிடைக்காம போயிடும், பணம் இல்லாமல் போயிடும், வறுமையில் மாட்டிப்போம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். அந்த காரணங்களே நமக்கு தெரியாமல் போயிடுது. உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம், எதுக்காக உழைக்கிறோங்கிறதே தெரியாமல் போயிடுது. அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு செயலை காரணத்தோடு செய்யணும். காரணம் தெரியாமலே செஞ்சிட்ருக்கக்கூடாது. எதுக்காக செய்கிறோன்னே செய்யலை, எங்கள் ஓனர் சொன்னார் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்ப்பா. எதுக்காக இந்த குடோனில் பருத்தி மூட்டையை எடுத்து அந்த குடோனில் மாற்ற சொன்னார், அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த மாதிரி மனிதர்கள் மாறிடக்கூடாது. எதுக்காக செய்கிறோம்? ஒரு வேலையை எதுக்காக செய்கிறோம்? காரணம் நமக்கு தெரியணும். இந்த வேலையை செய்யலைன்னா இந்த மாதிரி ஆகிடும் அப்போ நம்ம என்ன பண்ணோம்? நீ உடனே நீ ஒரு விடுமுறை விடு, உன் வேலைக்கு விடுமுறை விடு, ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீ பணத்தை எதுவும் சம்பாதிக்காத, ஜாலியாக இருக்கலாம். எந்த வேலைக்கும் போகாத, நீ எந்த உணவு உற்பத்தி எதுவுமே பண்ணாமல் நீ ஜாலியாக இருக்கும்போது கூடவே உனக்கு ஒரு பயமும் வந்துடும். இப்படியே இந்த 2 நாள் தான் சந்தோஷமாக இருக்கணும். இதோட அதிகமாகிடுச்சுன்னா அவ்வளோதான், நம்ம வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், மரியாதை போயிடும். அப்படிங்கும்போது போட்டிங்கிறது ஒன்று இருக்குது. மனிதர்கள் எல்லோரும் போட்டி போடுறாங்க. எல்லோரும் அந்த போட்டியிலையும் நம்ம கலந்துக்கணும், ஜெயிக்கணும். அப்படிங்கும்போது அந்த பயம் வந்துடும். 2 நாள் சும்மா இருக்கும்போது தான் அவனுக்கு அந்த பயம் வரும். நீ சும்மா இல்லாமல் அந்த 2 நாளும் நீ வேலை பார்க்குறேன்னா உனக்கு அந்த பயமே இல்லாமல் அந்த வேலையை செஞ்சிட்ருப்போம். ஒரு வேலை செய்கிறதுக்கு நம்ம என்ன காரணங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியணும். அந்த காரணத்தை மறந்து விடக்கூடாது. ஏன் இதை செய்கிறோம், எதுக்கு இதை செய்கிறோம், அந்த காரணம் தெரியாமல் எந்த செயலையுமே செய்யக்கூடாது. அந்த காரணத்தை தெரிந்து கொள்வதற்காக தான் நீங்கள் தப்பு பண்ணணும். தப்புங்கிறது உணவு கட்டுப்பாடா? ஒரு 10 நாள் கடைபிடிங்க, ஒரு 2 நாள் விட்டுருங்க. எதுக்காக இந்த 10 நாளும் நம்ம உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறோங்கிறது அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அந்த 2 நாள் கண்ட உணவு சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும். அதுபோல் நீங்கள் ஒரு கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி, ரொம்ப உண்மையாக இருக்கீங்க அப்படின்னா எப்போவுமே ஏன் உண்மையாக இருக்கிறோம், உண்மையாக இல்லைன்னா என்ன ஆகுங்கிறதே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். உண்மையாக இல்லாமல் இருந்துப்பார். அப்போ தான் இந்த மாதிரி உண்மையாக ஏதாவது உன் மனைவிக்கு தெரியாமல் தப்பு பண்ணுறதுக்கு நீ முயற்சி பண்ணிப்பார். அப்போ தான் உனக்கு பயம் வரும். ஓஹோ, தப்பு பண்ணால் நம்ம மனைவி நம்மளை விட்டு போயிடுவா. தப்பு பண்ணும்போது உன் வீட்டில் எப்படி அந்த உறவு முறையில் மாற்றம் ஏற்படுது. உண்மையாக இருக்கும்போது உறவு முறையில் நல்லா இருந்தோம், நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். அதே நாங்கள் தப்பு பண்ணுற மனைவிக்கு தெரியாமல் கணவனுக்கு தெரியாமல் மனைவியும் தப்பு பண்ணும்போது ஒருத்தருடைய முகத்தை பார்த்து பேசுகிறதுல சிரமமாக இருக்குது. அந்த சந்தோஷம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் நாம் உண்மையாக இருக்கிறோம். உண்மையாக இருந்தால் தான் உறவு நல்லா இருக்குது. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், எதாக இருந்தாலும் நீங்கள் ஒரு தப்பு பண்ணணும். அதனால் ஒரு மெஷின் மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு மெஷின் மாதிரி ஒரே மாதிரியெல்லாம் இருந்தால் எதுக்காக உண்மையாக இருக்கோங்கிற அந்த காரணம் தெரியாமல் இருக்கும். உண்மையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? உண்மையாக இல்லைன்னா, உன் மனைவிக்கு நீ உண்மையாக இல்லைன்னா உன் மனைவி ஒன்றை விட்டுட்டு போயிடுவா. அப்போ அதை நீ தப்பு பண்ணும்போது தான் தெரியும். தப்பு பண்ணால் தான் நீ அதுக்கான காரணங்கள்லாம் தெரியும். நீ ஏன் உண்மையாக இருக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியும். இல்லைனா மறந்து போயிடும். அப்பப்போ நம்ம தப்பு பண்ணணும். எதாக இருந்தாலும் சரி, ஒரு கால இடைவெளிகளுக்குள்ளே நீங்கள் தவறுகளை செய்ய வேண்டும். இப்போ மது அருந்துவதா, அது மது உடலுக்கு தீங்கு தராத மதுபானங்களை ஒரு 20 நாளைக்கு ஒரு வாட்டி அருந்துங்க. உடலுக்கு தீங்கு தராத மூலிகை சிகரெட்லாம் இருக்குது, அதை ஹெர்பல் சிகரெட் சொல்லுவாங்க. அதை ஒரு 20 நாளைக்கு ஒரு வாட்டி. அதெல்லாம் அடிமையாகவே முடியாது. அதுவே நீங்கள் இந்த போதைப்பொருள் கடந்த நிக்கோட்டின் கலந்த சிகரெட்லாம் பிடிச்சிங்கன்னா அது உங்களை வீழ்த்திடும். ஒரு வாரத்துக்கு உங்களை எழும்ப விடாது. ஒரு வாரம் வீணாயிடும். ஒரு வாரம் உங்களுடைய ஆளுமைத்திறன், உங்கள் நரம் மண்டலம் ரொம்ப பாதிக்கப்படும். உங்களால் எழுந்து நீங்கள் நடைபுணமாக தான் இருப்பீங்க. அதனால் அதுபோல் இந்த ஆல்கஹால் கலந்த இந்த சாராயம், டாஸ்மார்க் சாராயம்லாம் குடிச்சிங்கன்னா, விஸ்கி பிராண்டி இதெல்லாம் உங்கள் நரமண்டலத்தை கடுமையாக பாதிக்கும். அதனால் இது இல்லாமல் உடலுக்கு தீங்கு தராத இந்த ஒயின், திராட்சை ஒயின் அந்த மாதிரி மதுபானங்களுக்கு நீங்கள் பழகணும். அது கண்டிப்பாக ஒரு 20 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் குடிக்கிறதுல தப்பு கிடையாது. அது டெய்லி குடிச்சிங்கன்னா தப்பு. அந்த மாதிரி ஒரு தவறுகளாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துலேயுமே சரி, விடுமுறை அது. சரியான விஷயத்தை கடைபிடிப்பதற்கான விடுமுறை தான் தவறு. இப்போ நல்லா உழைக்கிறது சரிப்பா, அதுலேருந்து விடுமுறை கொடுங்க. அதான் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வாக இருக்கிறது, சனிக்கிழமை ஓய்வாக இருக்கிறது. அது தப்பு தான். நாள் முழுதும் அதே மாதிரி இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. நாள் முழுதும் நீங்கள் சும்மாவே இருந்துட்டிங்கன்னா அது தப்பு.
அது சனி ஞாயிறு மட்டும் இருந்துட்டா, அதே தப்ப நீங்க சனி ஞாயிறு மட்டும் இருந்துக்கிறீங்க, வீட்ல சும்மா இருக்கீங்க, அது சரி. அது சனி ஞாயிறு கூட நீங்க சும்மா இல்லாம எப்பவும் உழைச்சீங்கன்னா, உழைக்கிறதே தப்பா போயிடும். உழைக்கிறது சரிதான். ஆனா சனி ஞாயிறு கூட நீங்க அ ஓய்வு எடுக்காம உழைச்சீங்கன்னா, நீங்க உங்களுடைய உழைப்பு தவறாகிவிடும். அதுபோல சனி ஞாயிறு நீங்க ஓய்வு எடுக்கணும் தான். அது சரி. அந்த ஓய்வு என்பது சரி. அதே ஓய்வ நீங்க வாரம் முழுதும் எடுத்துட்டீங்கன்னா, வேலைக்கே போகாம எடுத்தீங்கன்னா, அது தப்பாயிடும். அதனால தப்பும் சரியும் நம்ம வாழ்க்கையில மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கணும். தவறுகளே நான் செய்ய மாட்டேன், செய்யக்கூடாது அப்படிங்கிறது, எதுக்காக நம்ம தவறுகள் செய்யக்கூடாது? ஏன் தவறு செஞ்சா என்ன ஆகும்? அப்படிங்கிற சரியான விஷயத்த நாம ஏன் பின்பற்றணும்? அப்படிங்கிற காரணமே தெரியாம ஒரு விஷயத்த பின்பற்றுறோம்னு அர்த்தம். அதனால தப்பு தான் வந்து நாம சரியான விஷயத்த நாம எதுக்காக கடைபிடிக்கிறோங்கிற காரணத்தை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். நீங்க தப்பு பண்ணலன்னா, ஒரு விஷயத்த ஏன் கடைபிடிக்கிறோம்னு தெரியாமலே பண்ணிட்டுருப்பீங்க. எதுக்காக நம்ம வந்து ஒரு விஷயத்த கடைபிடிக்கணும்? எதுக்காக ஒரு பாகற்காய் எதுக்காக சாப்பிடணும்? ஒரு இயற்கை உணவு எதுக்காக சாப்பிடணும்? இல்லப்பா எங்க அம்மா, அப்பா பழகிட்டாங்க நான் சாப்பிட்டுட்டுருக்கேன். எதுக்கு சாப்பிடணும்லாம் எனக்கு தெரியாது. இந்த மாரி சாப்பிடக்கூடாது. இத சாப்பிட்டா இந்த மாரி ஒரு ஆராய்ச்சியாளரைப் போல இருக்கணும். ஆராய்ச்சியாளர் எதையும் பரிசோதனை அடிப்படையில இருப்பாரு. அவருக்கு எதுவுமே காரணம் தெரியணும். காரணம் தெரியாம அவர் அத செய்ய மாட்டார். அந்த மாரி ஒவ்வொருத்தரும் ஆராய்ச்சியாளர்களாக ஒரு பரிசோதனை அடிப்படையில இந்த வாழ்க்கைய அணுகணும். அப்பதான் அந்த வாழ்க்கை சிறப்பா இருக்கும்.